தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. மத்திய அரசு தரப்பிலிருந்து தடை வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே முன்கூட்டியே பணத்தை வரவு வைத்துவிட்டு பின்னர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஸ்டாலின் என்று கூறியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாத தொகையுடன் சேர்த்து கோடைகால செலவுக்காக 2,000 ரூபாய கூடுதலா தந்திருக்கிறார் ஸ்டாலின். அப்படிதானே? அப்ப போன வருஷம் கோடைகாலம் வந்தப்ப ஏன் 2,000 ரூபாய் தரல? சரி, அதை விடுங்க. அடுத்த வருஷமும் கோடை சிறப்பு தொகை கிடைக்கும் தானே? இதுதான் என் சந்தேகம் என்கிறார் டவுட் தனபால். திமுக பற்றி பேசிய மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக எந்த கட்சியையும் இரண்டாக உடைத்துவிடும். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியை இரண்டாக பிரித்தனர். இப்போது காங்கிரசார் திமுகவுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர். திருமாவளவன் தான் அடங்கிவிட்டார். போர்க்குரல் எழுப்பினால் தனது விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் திமுக உடைத்து விடுமோ என்ற பயம்தான் அதற்கு காரணம் என்றார். அதெல்லாம் சரி, 2011 அதிமுக கூட்டணியில இணைஞ்ச தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அப்புறமா ஜெயலலிதா அரச விமர்சனம் செஞ்சாரு. உடனே அந்த கட்சியின் 7 எம்எல்ஏக்களை தனியாக இழுத்து தேமுதிகவை ஜெயலலிதா உடைச்சாரே, அத செல்லூரார் மறந்து விட்டாரோ என்பதுதான் ஏன் டவுட் என்கிறார் டவுட் தனபால்.